வெல்கம் டு ஹரிணி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் திருச்செந்தூர் போயிருந்த வீடியோ. திருச்செந்தூர் முருகனை தரிசிச்சுட்டு வந்தது. மத்தியானமாக தான் போனோம். அதனால் ரொம்ப மத்தியானமாக போயிட்டு ஒரு 4:30-5 மணி ஆகிட்டு போய் சேரதுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் போய் கடலில் போய் குளித்தோம். கடலில் குளிச்சுட்டு இது அங்கே சுற்றுப்பிரகாரம் இங்கே லைனில் நிற்கிறாங்க மக்கள் பொது தரிசனத்தில் சாமி கும்பிட்றதுக்கு. இங்கே போய் இந்த வழியாக போய் நம்ம அங்கே கடலுக்கு போகிறோம். கடலில் போய் நீராடிட்டு அப்புறம் நாங்கள் லைனில் நின்று சாமி கும்பிட்டோம். நைட்டு 9 மணி ஆகிட்டு. அங்கே அன்றைக்கி தங்கத்தேர் இழுத்தாங்க. கிருத்திகைனால் தங்கத்தேர் வந்து டெய்லி தங்கத்தேர் உண்டுதாம்மா. தங்கத்தேர் அப்புறம் குமரன் யானை வந்தது. அதெல்லாம் பார்த்தோம். ஆனால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நாங்கள் லைனில் நின்னோம். ஃபோனில் அவங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. அதனால் ஃபோன் எடுக்கலை. இப்போ கடலில் கடலுக்கு வந்துட்டோம் குளிக்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், கடலில் அங்கே சாயந்தரம் ஆனாலுமே நிறைய பேர் அங்கே கடலில் குளிச்சிட்டு இருந்தாங்க. கடலில் திருக்கரணி அவங்க அப்பா 3 பேரும் குளிக்க போயிட்டு இருந்தாங்க. நான் ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அலை அடித்து கொண்டு தள்ளிகிட்டே இருந்தது. குளிக்கவே முடியல. சின்ன பிள்ளைங்கெல்லாம் நிறைய பேர் கடல் கரை ஓரமாக உட்காந்து ஒரே விளையாட்டு. அங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வந்துட்டோம். இது சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வெளியே வந்த ஒரு வீடியோ இது. இந்த வீடியோவோட சேர்ந்து இது தேர் இருக்கக்கூடிய ரூம்பு. அதுக்கப்புறம் நாங்கள் கன்னியாகுமரியில் இருக்கிற எக்கோ பார்க், இது அதுக்கு முதல் நாள் போனது. எக்கோ பார்க்குக்கு சுற்றி பார்க்க போனோம். இங்கே இருக்குது பாருங்கள், எக்கோ பார்க். இது கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்குது. கன்னியாகுமரி போகிறவங்க அங்கே போயிட்டுருக்கலாம். இது பாருங்கள், சங்கு செஞ்சு வச்சுருக்குறாங்க. அங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். அது ஒரு ஆளுக்கு உள்ள டிக்கெட் விட்டு 30 ரூபா உள்ளே சுற்றி பார்க்கறதுக்கு. ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அவங்க தான் இதை பராமரிச்சுட்டு வராங்க, மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஃபுல்லாக புது செடிகள் நட்டு வைக்கிறது, அதை பராமரிக்கிறது, அதை எல்லாமே அவங்க தான் பார்க்குறாங்க ஆள் வச்சு. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக தான் இருந்திருக்கு. இப்போ அதை பார்க்காக மாற்றி இப்படி இப்போ பார்த்துட்டு போகிறாங்களாம். பப்ளிக் மக்கள் உள்ளே பார்த்துட்டு போகலாம். உள்ள குழந்தைங்களுக்கு விளையாட சிறுவர் பூங்கா எல்லாம் இருக்குது. ஒரு ஈவினிங் வந்தால் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகலாம். இந்த பார்க்குக்கு வந்தால் நிறைய மரங்கள், வித்தியாசமான மரம் செடிகள்லாம் நிறைய பார்க்க பச்சை பசேன்னு அழகாக இருந்துச்சு. அதை எல்லாமே இப்படி ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டே இருந்தோம். இதெல்லாம் அந்த அழகு இந்த கள்ளிப்பூன்னு சொல்கிறது. இது எல்லாமே இது உள்ள மேப்பு உள்ளே எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு மேப் போட்டு வச்சுருக்குறாங்க. ரொம்ப பெரிய இடம், ஏக்கர் கணக்கில் பெரிய இடம் இது. அப்புறம் மாம்பழத்துலேயே நிறைய வெரைட்டி, எல்லா மாம்பழங்கள் அதில் வெரைட்டி மாமரம்லாம் இருந்துச்சு. எல்லாம் பேர் போட்டு வச்சுருந்தது. அப்புறம் மூங்கில் தோட்டம், அப்புறம் பசுமை குடில் அப்படின்னு நிறைய இருந்தது. பெருங்கள்ளி தோட்டம்னு போட்டிருக்கு. இது பசுமை குடில்னு போட்டிருந்தது. பூக்களை பாருங்கள், அழகா சின்ன
நிறைய பூத்து கிடக்குது. இது வந்து தரையிலே படர்ந்துருக்குது. ஒரு மஞ்சள் கலர் பூ பூத்துருந்தது. எல்லாமே ஃபுல்லாக நிறைய இருந்தது இந்த மாதிரி. அந்த பக்கமாக போனதில் வந்து மூங்கில்லாம் நிறைய இருந்துச்சு. மூங்கில் மரங்கள்லாம் நிறைய ஃபுல்லாக மூங்கிலாக இருந்தது. கன்னியாகுமரி போனால் எல்லோரும் வந்து இதையும் பார்த்துருவாங்க. எக்கோ பார்க்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்களோட ஃபேமிலியோடு போனால் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பாருங்கள், மூங்கில் ஃபுல்லாகவே மூங்கில் தோப்பாகவே இருந்துச்சு. ஃபுல்லாகவே மூங்கிலாகவே இருந்தது. இந்த வழியாக அங்கே போனோம்னா குழந்தைங்க விளையாடுற சிறுவர் பூங்கா பார்க் வந்துடும். பார்த்திங்களா, பார்க் வந்துருச்சு. யாருமே இல்லை விளையாடுறதுக்குலாம். அங்கே யாருமே இல்லை. நாங்களே இன்னொரு ஃபேமிலி தான் சுற்றிட்டு இருந்தோம். வேறு யாருமே உள்ளே இல்லை. சிறுவர் விளையாட்டு பூங்கா, குழந்தைகள் பூங்கான்னு 2 இருக்குது இதில். அப்புறம் வந்து அழகுக்காக வந்து தண்ணி இது வந்து ஃபால்ஸ் மாதிரி இப்படி தண்ணி மேலே போய் அப்புறம் இப்படி வந்து அருவி மாதிரி கொட்டிகிட்டு இருக்கும். ஆனால் அது வந்து தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால தண்ணி தேங்கி மட்டும் தான் இருந்துச்சு குளம் போல். இது மூங்கில் மரத்துக்கிட்ட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.